பொதுவா சொல்றதுல எல்லா விஷயங்களும் நீங்க என்னதான் உபதேசம் கேட்டாலும், நடைமுறை என்னதான் உங்களுக்கு எடுத்து கூறினாலும் நீங்க அப்படியே எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாம் பண்ணுவோன்னு நீங்க சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஆனா ஒரு 100 இப்போ ஒரு 10 பூஜையில உபதேசம் கேட்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படியாவது ஒரு 100 வார்த்தை வந்திருக்கும் இல்லையா? அதுல ஒரு 2-1 கையாளுறது கூட பரவாயில்ல. அதை கூட செய்ய மாட்டேங்கல. அதை கூட செய்ய மாட்டேங்க. இப்போ எடுத்துக்கிறோமே, அவங்கள வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. சொன்னா அவங்க மிதந்துருவாங்க. ஒரு சிலருக்கு சொல்றத கேட்பாங்க, அதை திருப்பி எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எல்லாம் தெரிஞ்சது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? சொல்லு. என்னன்னு தெரியாது, அது எப்படி நம்ம செயல்படுத்துறது கூட தெரியாத அப்பாவிகளா இருந்தாங்கன்னா நம்ம ரைட், அவங்க ஆன்மாவும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாம சில இதை செயலாக்கம் பண்ணலாம். பழனி மாதிரி ஆளுகளுக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியுமான்னு தான் கேட்டேன். பண்ணுவோம்னு சொல்லல. ஏன் ஒண்ணும் தெரியாது? என்னடா எனக்கு ஒண்ணும் தெரியாம 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கின? தெரிஞ்சுதானே வாங்கின? என்னத வீடு 2 பிள்ளைக்கும் வீடு நல்லா எடுத்து வைக்கணும் அப்படின்னு வீடு வாங்க தெரியுது. வீட்டுக்கு பணம் எப்படி புரட்டணும்னு புரட்ட தெரியுது. அப்புறம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற. எங்களை மாதிரி புண்ணியம் இல்ல, கொடுத்தவன் நீ வாங்கின புண்ணியம், கொடுத்தவன் புண்ணியம். நாங்க நிச்சய போறோம் இல்ல. ஏந்தாய் பேச தெரியும் இல்லையா? காது நல்லா கேட்கும். என்ன சொல்றாங்கன்னு கவனிக்க தெரியும். செயல்பாட்டுக்கு மாத்திரம் தெரியாதுன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? சொல்லுவோம். அடி ஒரு வழி கேட்குந்தாயி, ஒழுங்கா உட்காரு. கம்பு எடுத்துட்டு காலில் போட்டுருவேன். மல்லாந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப என்ன செய்ய முடியும்? அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். உங்க வீட்டை பொறுத்தளவுல குருவுக்கு மாத்திரம்தான். ஏன் தெரியுமா குருவுக்கு சப்போர்ட் பண்றேன்னா, அவன் சொன்னதை உள்வாங்கி அதை நடைமுறையில வச்சுக்கிட்டு இருக்கான். அது விஷயம் நடக்கோ நடக்கலையோ, புரியுதானே சொல்றது? அதை மாத்தாம அதை பயணத்துல அதை பயணம் பண்றான்ல, அப்ப அது சரியா இருக்கும். ஆனா நீ என்ன பண்ற? அது கூட ஒரு வகையில நியாயம்தான். அவன் எப்படினாலும் பிடிச்சி தப்பிச்சுக்குருவான், இவன் தான் கிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு மல் கட்டிட்டு இருக்கியோ? சரி, பார்க்கலாம். எல்லாமே அதான் சொல்லிட்டோம்ல. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நான் எதுவும் பெருசா சொல்லி கொடுத்ததோ எதுவுமே கிடையாது. அவனா 4 மணிக்கு இருப்பான். அதே மாதிரி இருக்கையிலேருந்து 4 மணிக்கு நாங்களாம் தூங்குவோம். அவன் எந்திரிச்சுலான். அவனா கிரவுண்டுக்கு போனான். அவனா ஒரு இதில் இன்ட்ரெஸ்டாக சேர்ந்தான். அதை தடுக்காமல் அதுக்கு என்னால் உதவி பண்ண முடியுதோ அதை தான் நான் பண்ணேனே தவிர இப்படி படி அப்படி செய்ய எதுவுமே நான் சொல்லி கொடுத்தது. இல்ல, அவன் வயசுக்கு ஒரு விஷயம் சொல்றேனே, இந்த பொட்ட நாயை கூட சொல்றப்போ சரிதாத்தன்னு சொல்லுது. ஆனா சில நேரங்கள்ல
அதை மறந்துட்டு அதுக்கு பாட்டுக்கு ஒன்று பண்ணுதுங்க. அவன் வயசு சம்பாதிக்கிறான், அவனை யாரும் அந்த இடத்துல அவனை தட்டி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ ஒரு விஷயத்த அவன் கையில் எடுத்து ஃபாலோ பண்ணி போகும்போது அது கொஞ்சம் உள்ள ஆழமா போயிட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு டவுட் வந்து அந்த நேரத்துக்கு லீவுக்கு வந்த உடனே வந்து உட்காந்து அதை நான் இது போறது சரியா தாத்தா அப்படின்னு என்கிட்ட உட்காந்து விவாதம் பண்ணாம, நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இப்படி இப்படி இதை எடுத்து நான் போறேன், அதுக்குள்ள இப்படி இப்படிலாம் நான் இந்த வரைக்கும் அதை போய் எல்லாம் பார்த்துட்டேன், ஆனா என்னால உறங்க முடியல, இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உறங்க முடியல, வேற எந்த இதுவும் சரியா எதுவும் பண்ண முடியலன்னா அப்புறம் கட்டி எல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு நம்ம அதுக்கு அதுல நிலைப்பாடுகள் என்ன வரும் அப்படிங்கறது அவனுக்கு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து சொன்னேன். இதுல இவ்வளவு இருக்கா பிரச்சனை அப்படின்னா, இன்னும் பெருசாலாம் இருக்கு. நீ இப்படி போனீங்கன்னா உன் வயசுக்கு நீ வந்து வேற மாதிரி என்ன ஆகுங்கிறது முதல் கொண்டு அவனுக்கு நம்ம எடுத்து சொன்னா அதை ஏத்துக்கிட்டான்ல. ஏத்துக்கிட்டு அன்னையோட அதை கைவிட்டுட்டான், அந்த விஷயத்தவே கைவிட்டான். இல்லையா? இல்ல அது வேற விஷயம். இந்த